உங்க அண்ணன் கமலேஷ் இருக்கார்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு அண்ணியா வந்துடுற. நாம பிரியாம இருக்கலாம். எப்படி ஐடியா? கமலேஷ் ஒரு அயோக்கியன், சாடிஸ்ட். சீதா, அவன் ஒரு பணத்தாசை பிடிச்சவன், ஏமாத்துக்காரன், திருட்டு ராஸ்கல். அங்க பாரு, இங்க பாரு. கமலேஷ் எங்க அண்ணன். என்னது அண்ணனா? ஆமா, அந்த உறவை சொல்றது கூட கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் இத்தனை நாளா சொல்லல. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம தபலா ஸ்பெஷலிஸ்ட் ஜாகிர் கான் இருக்காரோ இல்லையோ, அவ ஃபேமிலி காஷ்மீர்ல இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஃபோன் போட்டு ஸ்பெஷலா உனக்காவே வரவழைச்சேன். இத பால்ல போட்டு குடிச்சேன்னா குழந்தை நன்னா செக்க செவக்க ஆரோக்கியமா பிறக்கும். இந்தா, அப்புறம் உனக்கு வேற ஏதாவது வேணா சொல்லு, வாங்கிக்கோ. மாஸ்டர், நீங்க கிளம்புறீங்களா? ஸ்னேகா, என்ன ஸ்னேகா நீயும் என்ன? இல்ல இல்ல மாஸ்டர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் போல இருக்கு. ஆமாமா, நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நீ பாரு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போயிட்டு சாயந்தரமா வந்து உன்னை பாக்குறேன், சரியா? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சல்? கடவுள் புண்ணியத்துல நல்லா தான் இருக்கேன். ஆனா காப்பகம்தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா ரோஜா, நீ எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீயும் காப்பகத்துக்கு வர்றதில்ல, கமலேஷும் வர்றதில்ல. அப்புறம் குழந்தைங்க கதி என்ன ஆவறது? அதுங்களுக்கு சாப்பாடு, மருந்து, மாத்திரைன்னு எந்த ஏற்பாடும் செய்யல. கமலேஷ் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. போன் பண்ணாலும் கிடைக்கல. நீ இருந்தும் இல்லாத மாதிரி இருக்க. இதுதான் நீ காப்பகத்தை பாத்துக்கிற லட்சணமா? ரோஜா, நில்லுமா. உன் மனசு எனக்கு தெரியும். நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. அதனால நீ பிரச்சனையிலேருந்து விலகிட முடியாது. அப்படி ஏதாவது முடிவெடுத்தா காணாம போன குழந்தைங்களோட கதிதான் விபரீதமாயிடும். ரோஜா, நீயும் கமலேஷும் இப்படி அமைதியா இருந்தா பிரயோஜனம் இல்ல. யாராவது ஒருத்தர் காப்பகத்தை எடுத்து நடத்திதான் ஆகணும். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து வாமா. என்னம்மா ஜானகி அம்மா கேட்டுட்டே இருக்காங்க, நீ பதிலே சொல்ல மாட்டேன்ற? நீ பண்றது ரொம்ப தப்புமா. நீ பொறுப்புல இருக்கும் போதுதான் குழந்தைங்க காணாம போயிருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சு காப்பகத்துல ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மாமா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறேன், ஆனா முடியலையே. அந்த கமலேஷ் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சாருனா அந்த கடத்தல்காரங்களை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சு குழந்தைகளை காப்பாத்திடலாம். ஆனா அவரு அநியாயத்துக்கு அவங்களுக்கு துணை போயிட்டு இருக்காரு. நான் தனி ஆளா என்ன பண்ண முடியும்? நீ தனியாள் இல்லம்மா, உனக்கு துணையா உன்னோட சுத்தமான மனசாட்சி இருக்கு, உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு, நாங்கெல்லாம் இருக்கிறோம். உண்மை உன் பக்கம் இருக்கும்போது நீ யாருக்காக பயந்து நடுங்குற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. எல்லாரும் என்ன மாட்டி விட பாக்குறாங்க. நீ ஓடி ஒளிஞ்சாதான் பலியாட ஆயிடுவ. சத்தியத்துக்கு சோதனை வந்தா அத தைரியமா எதிர்கொள்ளணும். அதுதானே நீ வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம். அது மட்டும் இல்ல, மத்தவங்க என்ன பேசுவாங்க? இவளை நம்பி காப்பகத்தை ஒப்படைச்சும் 8 குழந்தைங்க காணாம போனதுதான் மிச்சம். இவளுக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தானே பேசுவாங்க. போலீஸ் தலையிட்டாலும் அப்புறம் உன் மேலதானே சந்தேகம் வரும். ஏன் ஆளாளுக்கு என்ன இப்படி நோக்கடிக்கிறீங்க? எனக்கு குழப்பமா இருக்கு, பைத்தியம் பிடிக்குது. 8 குழந்தைங்களோட உயிர் பிரச்சனைமா இது. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்கம்மா? உடனடியா நீ காப்பகத்துக்கு போகணும், பொறுப்பை எடுத்துக்கணும். நல்லது கெட்டது சாதகம் பாதகம் இதெல்லாம் பார்க்காம குழந்தைங்களை காப்பாத்தணும். குழந்தைங்க கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள காப்பகத்துல ஒப்படைக்கணும். காணாம போன குழந்தைங்களை நினைச்சு உயிரோட இருக்கிற குழந்தைங்களை கொன்னுடாத. இப்பவே அதுங்க வாந்தி மயக்கம்னு கிடக்கு. சரிம்மா, நீங்க கிளம்புங்க, நான் வரேன். கண்டிப்பா வருவியா? அவ வரலனாலும் நான் கூட்டிட்டு வரேம்மா, நீங்க தைரியமா போங்க. சரி, நான் கிளம்புறேன், நீ வந்துரு.
அப்பாடா, இப்பதாம்மா எனக்கு உயிரே வந்துச்சு. அம்மா, எனக்கு எல்லாமே நீங்க தான். எதையும் பொறுப்பா துணிச்சலா சந்திக்கிற அந்த மனோபலத்தை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். அம்மா, கமலேஷ் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆளையே காணும்மா. போன் அடிச்சா ரிங் போயிட்டே இருக்கு. எங்க போனாருன்னே தெரியல. எங்க போயிருப்பாரு இந்த கமலேஷ்? கமலேஷ் வந்தாதாம்மா குழந்தைங்க விஷயம் தெரியும். அது சம்பந்தமா தான் எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருங்க, கேட்டு பார்க்கலாம். எங்க போனாரு? சீதா, சீதா, சீக்கிரம் வா. என்னடி? இங்க பாரு. என்னடி பண்றது? நாம போலி வேஷம் போட்டதுல இருந்து எல்லாமே வெளியாயிடுச்சு. இதெல்லாம் அந்த ரோஜாவோட வேலையா தான் இருக்கும். அதை விட்ரி. இப்போ இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மள போலீஸ் தேடி வரப்போகுது. நாம உடனே இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். இது மாதிரிலாம் எதுவும் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர்டா பேக்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன வெயிட் பண்ற? போய் எடுத்துட்டு வா. இந்தா புடி. சீக்கிரம் வா. வா. ஐயோ, போலீஸ் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ போய் போற. எதுவா இருந்தாலும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். போ. என்ன போலீஸ் வரலையேன்னு பாக்குறீங்களா? அவங்க தெருமுனையில மாறு விஷயத்துல நிக்கிறாங்க. ஏன் இப்படி எங்களை படுத்துற? என் குழந்தைங்க எங்க? சத்தியமா எங்களுக்கு தெரியாது. ஓஹோ, சத்தியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே. நீங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. நான் போலீஸ கூப்பிட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல. உள்ள போயிடுவீங்க. ஆனா நீங்க உள்ள போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் வயசு பொண்ணுங்க. கல்யாணம் ஆகணும், குடும்பம் அமையணும், குழந்தைங்களை பெத்துக்கணும். இப்படி வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு. ஏன் இப்படி ஒரு பொய்யை சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்களே பாழாக்கிக்கிறீங்க? நீங்க என்ன எவ்வளவோ கேவலமா பேசுனீங்க. புருஷனை வீட்டை விட்டு துரத்துனவ, கமலேஷ கைக்குள்ள போட்டுக்கிட்டவனு இன்னும் என்னென்னமோ பேசுனீங்க. உங்க பேச்சுல எனக்கு ஒரு அப்பாவித்தனம் தெரிஞ்சது. ஏதோ ஆத்திரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாத ஒரு தப்ப யோசிக்காம நீங்க செஞ்சிட்டீங்க. பரவாயில்ல, இப்ப கூட நீங்க திருந்தலாம். ஒன்னும் லேட் ஆகல. உங்க 2 பேர்ல கமலேஷ் யாராவது லவ் பண்றீங்களா? கமலேஷ் மேல எந்த உரிமையில அவரை திட்டீங்க, தாறுமாறா பேசுறீங்க? அவரும் அதை கேட்டுட்டு சும்மா இருக்காரு. நான் இதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். உங்க அப்பாவித்தனத்தையும் மீறி உங்களுக்குள்ள ஆணவம், திமிரு, அகம்பாவம் இதெல்லாம் இருக்கு. உலக அழகிங்கிற நினைப்பு உங்களுக்கு. அந்த அழகை வச்சு கமலேஷ மயக்க பார்த்திருக்கீங்க. ஆனா கமலேஷ் மயங்கல. உங்க காதல் ஆத்திரமா மாறிச்சு. கமலேஷ அடைஞ்சே தீரணுங்கிற வெறி உண்டாயிடுச்சு. அந்த வெறி கமலேஷ் மேல கெட்ட பேர் ஏற்படுத்த தூண்டுச்சு. அதோட அடிப்படையில தான் நீங்க குழந்தைங்களை கடத்துனீங்க. உங்களை காட்டி கொடுக்க முடியாம கமலேஷ் இப்ப மாட்டிக்கிட்டாரு. கரெக்டா? ஷட் அப். இப்படி அபத்தமா பேசாதீங்க. எங்களுக்கும் கமலேஷ்க்கும் இருக்கிற புனிதமான உறவை இப்படி கற்பனையில கூட கொச்சப்படுத்தி பார்க்காதீங்க. புனிதமான உறவா? அத உங்க மனசுல நீங்களே பூட்டி வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன உறவுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். கமலேஷ் எங்க அண்ணன். என்னது? அண்ணனா? ஆமா. அந்த உறவை சொல்றது கூட கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் இத்தனை நாளா சொல்லல. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணங்கிற உறவை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சொல்லுங்க.
துரோகம் பண்ணிட்டான். ஏ கீதா, எங்கடி சுவாதி இன்னும் காணோம்? உள்ளதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. சீக்கிரம் வர சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அலையாது, வருவாயிரு. அம்மாடி சீக்கிரமா வந்துரு, குழந்தைங்களுக்கு பசிக்குது. ஏய் வா வா, ஏய் தேவதை மாதிரி இருக்க. ரொம்ப அழகா இருக்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. சீக்கிரம் கேக் கட் பண்ணு, குழந்தைங்களுக்கு பசிக்குது. கட் பண்ணு, கட் பண்ணு. பாத்துமா, கைய சுட்டுக்கு போற. கட் பண்ணு. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி Happy பர்த்டே சுவாதி. இந்தங்கப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. Many more happy returns of the day. Thank you. இந்தங்கம்மா. Thank you மா. Thank you மா. அவளுக்கு கூட எனக்கு ஒண்ணு தேவையில்ல. நான் பர்த்டே பேபியா இல்ல இவங்க பர்த்டே பேபியா? ஏய், அடங்குடி. ஏய் ரொம்ப பொறாமப்படாத. போ. எனக்கு ஒண்ணு கேக் வேண்டாம். சுவாதி, ஏமா கோச்சுக்கிற? நீ என் வயித்துல பிறந்தவ. இவங்க எங்கிருந்தோ வந்து நம்ம குடும்பத்தோட ஐக்கியமானவங்க. ஆனா நான் உன்னையும் இவங்களையும் இது நாள் வரைக்கும் பிரிச்சு பார்த்ததே கிடையாது. எனக்கு 3 மகளுங்க, அவ்வளவுதான். அம்மாடா அம்மாதான். யூ ஆர் கிரேட் மம்மி. எங்க அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. இது கடைசி வரையிலும் நிலைக்கணும், அவ்வளவுதான். அம்மா, இவ ஏதாவது பொறாமப்பட்டு நம்மள பிரிச்சிட போறா. படி பொறாமக்காரி. பாருங்கப்பா. சரி சரி விடு. உனக்கு பர்த்டே கிஃப்டா அப்பா என்ன கொடுக்க போறேன் கெஸ் பண்ணு பார்க்கலாம். ஏதாவது செக் புக்கா? ஒரு விதத்துல அப்படியும் வச்சுக்கலாம். ஏதாவது ஜீபு பூதமா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு? அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல. ஏய், அப்பா நீ ஊரா சுத்தி பார்க்கிறதுக்கு ஃளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அப்படியும் வச்சுக்கலாமே. ஏமா சாந்தி, நீ ஏன் சும்மா இருக்க? நீ அதான் சொல்றதானே. இப்பதான் ஜப்பான்ல ரோபோ எல்லாம் வந்திருக்காமே வீட்டு வேலை செய்யறதுக்கு. அது மாதிரி என் பொண்ணு கொண்டு வாங்கி கொடுங்க. சஸ்பென்ஸ் வைக்காதீங்கப்பா. நான் உனக்கு கொடுக்க போற பிரசன்ட் என்ன தெரியுமா? ரோபோ மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யும், ஜீபும்பா மாதிரி மாய வேலையெல்லாம் செய்யும், செக் புக் மாதிரி பணமா கொட்டும், ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி உன்னை ஊர் ஊரா டூர் கூட்டிட்டு போகும். அப்படி என்னப்பா அது அதிசயமான பரிசு? அந்த பரிசுக்கு பேர் தான்மா புருஷன், ஹஸ்பண்ட். உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேம்மா. வா. ஹேய், நீ எதுக்கு வெக்கப்படுற? மாப்பிள்ளையாச்சே. போங்கப்பா, எனக்கு இந்த பிரசன்ட் வேண்டாம். ஏமா வேண்டான்ற? மாப்பிள்ளை அமெரிக்கால பெரிய டாக்டர்மா. நீ ஓகே சொன்னா நாளைக்கே பறந்து வந்துருவார். ஏன்னா அவர் உன் போட்டோவை பார்த்துட்டு ஏற்கனவே ஓகே சொல்லிட்டார். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அப்பா, புருஷனுக்கு நீங்க சொன்ன விளக்கு சூப்பர். ஏய் அப்பாக்கு அனுபவம்டி. ஏய் வாருங்களா, சும்மா இருக்க மாட்டீங்க? சுவாதி, பையன் லட்சணமா இருக்கான், பேசாம ஒத்துக்க. எனக்கு அமெரிக்கா மாப்பிளையும் வேண்டாம், ஆப்பிரிக்கா மாப்பிளையும் வேண்டாம். நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஏய், வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கறியா? நீ கொஞ்சம் சும்மா இருடி. இந்த பாருமா, நல்ல ஜாலியான வசதியான குடும்பம், ஒன்றும் அவசரம் இல்லை. நீ நிதானமா யோசிச்சு பதில் சொல்லு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். டிஃபன் ரெடியா இருக்கு. அதான் இவங்கள உன் மகன் சொல்லிட்டல, இவங்களுக்கே கொடு. அவ போகட்டும், நீங்க வந்து சாப்பிடுங்க. வா. Many more happy returns of the day, sweetie. தேங்க்ஸ். It's okay. Hey. பியூட்டிஃபுல். உன்னை விட
இது ஒன்றும் அழகா இல்லை. ஸ்வீட்டி, உனக்கு ஒரு கிஃப்ட். வாவ், அழகா இருக்கா ஸ்வீட்டி? என் பேரு ஸ்வாதி. மற்றவங்க வச்ச பேரு எனக்கு எப்பவும் பிடிக்காது. எனக்கு பிடிச்ச பேர்ல தான் நான் உனக்கு கூப்பிடுவேன். ஓகே? இந்தா ஸ்வீட்ஸ். தேங்க்ஸ். ஏன் கமலேஷ், உங்க தங்கச்சி சீதா கீதாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க? ஆமா ஸ்வீட்டி, அதுங்க சரியான ரகலை பார்த்தீங்க. நம்ம காதலிக்கிற விஷயம் அதுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஒருவேளை நம்ம பழகுறது அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம், ஒத்துக்க மாட்டேன்னு கூட சொல்லலாம். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு? நம்ம காதலை பொறுத்த வரைக்கும் எந்த வில்லன்களுமே இருக்கக்கூடாது. முடிஞ்சா நாம இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க அப்பா அம்மா என் அண்ணன் தங்கச்சி எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாமே. ஏன்னா உன்னை இழந்துடக்கூடாதுன்றதுல நான் உறுதியா இருக்கேன். ஐஸ் ஐஸ் பால் ஐஸ், ஐஸ் பால் ஐஸ், கப் ஐஸ். கமலேஷ் கமலேஷ், எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. சரி வா, பாஸ்கின் ராபின்ஸ் போலாம். உலகத்திலேயே பெஸ்ட் ஐஸ்கிரீம் அங்கதான் கிடைக்கும். வா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த வண்டியில போற ஐஸ்கிரீம் தான் வேணும். என்னது? இதுவா? ஆமா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது போற பாருங்க, போற. சரி 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 சரி, வாங்கி தரேன். ஐஸ் கப் ஐஸ், ஐஸ் ஐஸ். ஹலோ மேடம், இது லால்பாக்கா? இல்லங்க, இது மைசூர் பாக். இது லால்பாக் இல்லையா? வேற கப்பன் பாக்கா? இல்லங்க, இது ஜீவா பார்க். லால்பாக் கப்பன் பாக் வேற எங்க இருக்கு மேடம்? மேடம், லால்பாக் கப்பன் பாக் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர், என்ன கிண்டலா? அதெல்லாம் பெங்களூர்ல இருக்கு, இது சென்னை. இங்க வந்து வழி கேக்குறீங்க? ஈவ் டீசிங்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். மேடம், என் பேர் குணா. குணா, கப்பன் பாக், லால் பாக், குணா. யோ, இப்ப மரியாதையா போறியா இல்லையா? என்ன ஸ்வீட்டி, ஏதா பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல. யாரவன் என்ன கேட்டான்? இங்க சென்னைக்கு வந்து லால் பார்க் கப்பன் பார்க் எங்க இருக்குன்னு கேக்குறான். பனங்கல் பார்க் பாண்டி பஜார் தான் இங்க இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? பெங்களூர்ல போய் தேட வேண்டிய விஷயத்த சென்னையில வந்து தேடுறானா? அவன் பேரு குணான்னு வேற சொன்னா. ஓ, அப்ப சரியா தான் இருக்கு. நட்டுக்கண்ட கேஸ் தான். ஆமா, உன்னை அபிராமின்னு சொன்னானா? இல்ல இல்ல, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி, அப்செட் ஆகாத விடு. கீழ்பாக்கத்துல இருக்க வேண்டிய கேஸ் எல்லாம் இங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்கு. இந்தா நீ கேட்ட ஐஸ்கிரீம். தேங்க் யூ. வந்துட்டா? ஏண்டி இவ்வளவு லேட்டு? கோயில்ல அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சாச்சா? கோவிலா? ஏண்டி பிறந்த நாள் அதுவுமா கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன்? அது வந்து ஸ்வாதி கோயிலுக்கு போல போல இருக்கே. ஏதோ நகைக்கடைக்கு போயிட்டு வந்திருக்கா. கையில பாரு, ரிங் இருக்கு. ஆமாமா, கோவிலுக்கு போற வழியில கமலின்னு ஒரு பழைய ஃப்ரெண்டு தற்செயலா பார்த்தா. என் பர்த்டேன்னு தெரிஞ்சதும் என்னை விடவே இல்ல. வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் மோதிரம் வாங்கி பிரசன்ட் பண்ணிட்டா. அந்த கலாட்டால கோவில மறந்துட்டேன். சரி, இப்ப சாப்பிட வரியா? இவங்க 2 பேரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பசியில எனக்கு 2 கிலோ உடம்பே இழைச்சு போச்சு. என்ன பண்ணிருக்க? யாரு விளையாடணும்? அம்மா, பால்கோவா பண்ணலையா? பால் பாயசம் பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பீட்ரூட் அல்வா கூட பண்ணிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆனா அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏண்டி நல்ல நாள் அதுவுமா கோச்சுக்கிற? தினமும் உனக்கு பிடிச்சது தானே பண்றேன். சீதாவும் கீதாவும் வாரத்துக்கு ஒரு நாள் வராங்க. அதனால அவங்க வரும்போது அவங்களுக்கு பிடிச்சது தானே பண்ணணும். ரொம்ப கரெக்டான லாஜிக். தேங்க்ஸ்மா. அம்மா, எங்க அம்மா செத்த பிறகும் அவங்க இல்லையேங்கிற ஏகம் எங்களுக்கு வரல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இணையான பாசத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அது இவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. சரி சரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, அழாதடி. இந்தா சாப்பிடு. பஞ்சாமிர்தம் தான், சாப்பிடு. இதே மாதிரி என்னைக்கும் நீங்க பிரியாம சந்தோஷமா இருக்கணும்.
அதனாலதான்ப்பா நானும் சொல்றேன், உங்க எல்லாரையும் விட்டு பிரியாம இருக்கணும்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம். அது எப்படி நடக்கும்? அப்போ ஒண்ணு செய்யலாம். உங்க அண்ணன் கமலேஷ் இருக்காருல்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு அண்ணியா வந்துடுறேன். நாம பிரியாம இருக்கலாம். எப்படி ஐடியா? ஸ்வாதி, இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? கமலேஷ் ஒரு அயோக்கியன், சாடிஸ்ட். சீதா, அவன் ஒரு பணத்தாசை பிடிச்சவன், ஏமாத்துக்காரன், திருட்டு ராஸ்கல். ஏமா சொந்த அண்ணனை பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசுறீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? அவன் ஒரு பாம்பு, அவன் உடம்பு பூரா விஷம். அவன மாதிரி ஒரு சுயநலக்காரன் இந்த உலகத்திலே வேற யாரும் இருக்க முடியாது. இங்க பாரு ஸ்வாதி, நீ கனவுல கூட கமலேஷ கல்யாணம் பண்ணிக்கும் நினைக்காத. அப்புறம் முயலை வளர்த்து மலைப்பாம்பு கையில கொடுத்த கதையாயிடும். இனிமேல் அவனை பத்தி இந்த வீட்ல யாருமே பேசக்கூடாது. ப்ளீஸ். உடம்புல பத்தி தெரியுது. ஓகே ஓகே, நல்ல நாள் அதுமா எதுக்கு சண்டை? உட்காந்து சாப்பிடுங்க ப்ளீஸ், உட்காருங்க. இல்லப்பா, இன்னைக்கு எங்க மனசு சரியில்லை. நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். சீதா, நம்ம போலாம். சீதா, கீதா, கமலேஷ் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா? சொந்த தங்கச்சிங்களே இப்படி பேசுறாங்கன்னா அது உண்மையா தானே இருக்கும். ஏ ஸ்வீட்டி, என்ன இப்படி அழுது வடிச்சிட்டு இருக்க? சும்மா நச்சுன்னு ஒரு ஸ்மைல் கொடு பாப்போம். நான் என்ன பைத்தியமா? ஓஹோ, சரி. அப்போ ஸ்வீட்டா மொனோலிசா மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் ப்ளீஸ் ப்ளீஸ். கமலேஷ், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். லவ்வர்ஸ் மீட் பண்ணி பேசுற எல்லா விஷயமே முக்கியமான விஷயம் தான். ஆனா என்ன பேசினதுக்கு அப்புறம் என்ன பேசுனாங்கன்னு கேட்டா ரெண்டு பேருக்குமே ஒண்ணும் தெரியாது. கமலேஷ், பி சீரியஸ். உங்க தங்கச்சிங்க கீதாவும் சீதாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்களை பத்தி பேச்சு வந்தப்ப உங்களை பத்தி ரொம்ப கேவலமா அசிங்க அசிங்கமா பேசினாங்க. உங்க மேல அவ்வளவு தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. ஒரு தங்கச்சி அண்ணனை பத்தி பேசுற மாதிரியே தெரியல. உங்களை ஏமாத்துக்காரன் சாடிஸ்ட்ன்ற ரேஞ்சில திட்டுறாங்க. கேட்டதுக்கு சரியான காரணமும் சொல்லல. எனக்கு மனசே சரியில்லை. இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் அதிகம், சென்சார்ஷிப் இல்ல. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு தங்கச்சி அண்ணனை பத்தி. ஸ்டாப் இட். இங்க பார் ஸ்வீட்டி, அவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு முக்கியம் இல்ல. இந்த ஊர் உலகம் என்ன பேசுறாங்க, அந்த கப்பல்ஸ் என்ன பேசுறாங்க, அந்த வெயிட்டர் என்ன பேசுறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுறான், அவங்களோட அபிப்பிராயம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நோ மேன் இஸ் ஹீரோ டு ஹிஸ் வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேர் நம்மளுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு இருந்தாங்கன்னா 2 பேர் நம்மளை குத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. எனக்கு உன்னோட அபிப்பிராயம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற அத சொல்லு. நீங்க ஒரு ஜென்டில்மேன், மோஸ்ட் லவ்வபிள் பர்சன், என்னை அதிகமா நேசிக்கிறவரு, புத்திசாலி, திறமைசாலி. ஓகே ஓகே ஓகே, அது போதும். ரொம்ப தேங்க்ஸ். கமலேஷ், ஓ பாத்து பாத்து. ஐயோ, என்னது? உனக்கு வேற காஃபி சொல்லட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்ல, நான் இதையே குடிக்கிறேன். சரி. ஸ்வீட்டி, ஆ? என் தங்கச்சிங்களோட குணம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நம்மளோட காதலை பத்தி அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். ஓகே, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ மேடம். லால் பார்க், கப்பன் பார்க், இதுல எது அழகான இடம்? பெங்களூர்ல இருக்குன்னு ஏற்கனவே சொன்னல, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? நல்லா யோசிங்க மேடம். என் பேரு குணா, அது உங்களுக்கு தெரியும். லால் பார்க்கும் கப்பன் பார்க்கும் பெங்களூர்ல இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அங்க நிறைய தடவை போயிருக்கீங்க. என்ன உளற? லால் பார்க், கப்பன் பார்க் ரெண்டுமே லவர்ஸ் பார்க், நிறைய லவர்ஸ் சங்கமிக்கிற இடம். இப்ப ஏதாவது புரியுதா? யோ, ஒண்ணும் புரியல. மரியாதை எந்திரிச்சு போறியா இல்லையா? இத பாருங்க மேடம்,
ஸ்வீட்டி, அவன் எதுக்கு இங்கே வந்துட்டு போறான்? மறுபடியும் லால் பாக் கப்பன் பாக்க பத்தி பேசிட்டு போறான். நான் பெங்களூர்ல படிச்சதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு No, no. கமலேஷ். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? அடுத்த வாட்டி வரட்டும், உடம்புல இருக்க சதையை விட்டுட்டு எலும்பு மட்டும் உடச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் அவன் எப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்றான்னு பாக்குறேன். ஓகே? நல்ல ஜோக். ஏய், அங்க பாரு. கமலேஷ், உனக்கு எத்தனை நல்ல பழக்கம்? எப்படி பழக்கம்? இத்தனை நாள் ஏன் அதை எங்ககிட்ட சொல்லல? நீயா கமலேஷ் கிட்ட பழகுனியா? இல்ல அவன் வலையில உன்னை விழ வச்சுட்டானா? எங்க வீட்டுக்கு அண்ணியா வரணும்னு சொன்னியே, அது நீயா சொன்னதா இல்ல அவன் உன்கிட்ட சொல்ல சொன்னானா? நாங்க கமலேஷோட தங்கச்சிங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல காதலிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுமா? ஏய், அப்படி அந்த அயோகனை லவ் பண்ற அளவுக்கு அவன்கிட்ட என்ன தெரிய கண்ட? ஸ்டாப் இட் ப்ளீஸ். இது என்ன கோட்டா? நான் ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன ட்ரில் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னை புத்திசாலின்னு நினைச்சோம். ஆனா ஒன்னி அவனி ரெஸ்டாரண்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். உன்ன மாதிரி வடிகட்டின முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லங்கறத. காசு கொடுத்து நரகத்துக்கு டிக்கெட் வாங்குறியே, உனக்கு அறிவு இருக்கா? இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா கமலேஷ் வேண்டாதவரா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு ஜெம், ஒரு ஜென்டில்மேன். ஜெம் உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். உன்னை இனிமேல் கடவுளால கூட காப்பாத்த முடியாது. இங்க பாரு ஸ்வாதி, நீ கமலேஷ் லவ் பண்ண ஆரம்பிச்சதும் எங்க கிட்ட சொல்லி இருக்கணும். இத பாரு, எதுவும் பிளான் பண்ணி நடக்கல. எதிர்பாராத விதமா ஒரு காஃபி ஷாப்ல நான் என் செல்போனை வச்சுட்டு வந்துட்டேன். அட்ரஸ் கண்டுபிடிச்சு அக்கறையா கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆரம்பத்துல சாதாரணமா தான் பழகணும். அப்புறம் தான் தெரிஞ்சது அவரு உங்க அண்ணன்னு. உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் தான் வேண்டான்னு தடுத்துட்டாரு. அவன் ஒரு சரியான ஏமாத்துக்காரன், சீட், ஃப்ராட். அவனே செல்போனை எடுத்துட்டு அப்புறம் உன்கிட்ட வந்து கொடுத்துருப்பான். பாத்தீங்களா, இப்படி அவர் மேல தேவையில்லாம அபாண்டமா பழி போடுறதுனாலதான் அவரை பத்தி உங்ககிட்ட நான் எதுவும் சொல்றதில்ல. சரி சரி, உன் சோக கதையை சொல்லி முடி. இது சோக கதை இல்ல, லவ் ஸ்டோரி. கடைசியில இது சோகத்துல தான் முடிய போகுது பாரு. ஏய், இங்க இருந்து போங்கடி. சரி, சொல்லி தொலை. திடீர்னு ஒரு நாள் February 14th லவ்வர்ஸ் டே அன்னைக்கு என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாரு. எனக்கும் பிடிச்சிருந்தது. பச்சை கொடி காட்டிட்டேன். இங்க பாரு, கமலேஷ் நல்லவன் இல்ல, சரியான சந்தேக புத்திக்காரன், சாடிஸ்ட். அவன் உன்னை சந்தோஷமா வாழ வைக்க மாட்டான். அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். இப்படி பொதுவா குற்றம் சாட்டினா எனக்கு கோவம் தான் வரும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸ்வாதி, ஏற்கனவே கமலேஷ்க்கு ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு அவளோட படிச்ச ஒரு பையனோட ஷாப்பிங் போயிருக்கா. உடனே இவன் அவங்க ரெண்டு பேருக்கு தப்பான உறவு இருக்கிறதா சந்தேகப்பட்டுட்டான். அந்த பொண்ணு கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணி அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பார்த்து அந்த பொண்ணு பயந்து மிரண்டுட்டா. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கே இப்படி கேவலமா கேள்வி கேக்குறியே, உன் கூட எப்படி ஆயுசு முழுக்க குடும்பம் நடத்த முடியும்னு அவன் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. அது மட்டுமா, இவன் பண்ண டார்ச்சர்னால அந்த பொண்ணு எமோஷன் ஆகி மென்டலாவே மாறிட்டா. அதுக்கப்புறம் அவளை தனியா டாக்டர் வச்சு குணப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர்காரன், சந்தேக பெருவழி, சாடிஸ்ட். பார்த்தா அப்படி தெரியலையே. ஸ்வாதி, கமலேஷை மறந்துடு, வெட்டி விட்டுடு. அவன் ஒரு விஷக்கொடி. அவன் உன் கழுத்தை இறுக்கியே உன்னை கொன்னுடுவான். இங்க பாரு,
என்னடா லால் பாக் கப்பன் பாக் மூச்சு முட்டுதா? கமலேஷ் 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 ஓஹோ, கமலேஷ் உனக்கு என் பேர் கூட தெரியுமா? காலை எடு, நெஞ்சு வலிக்குது. ஏய், இந்த மாதிரி தான் எனக்கும் வலிச்சிருக்கோம். நான் இல்லாதப்போ என் காதலி கிட்ட வந்து பம்பு பண்றியா? என்ன பண்ணலாம்? ஏய், தலைமை, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், அப்ப சொல்றா, எதுக்கு அப்படியே சுத்திட்டு இருக்க? ஆ? சொல்றா, எதுக்கு அப்படியே சுத்துற? நான் ஒண்ணு சுத்தல. அப்போ நீதான் என் காதலி பின்னாடி அலையற. சுவாதி என் காதலி. ஏய், அவனை பகிர்ந்துருவேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. சுவாதி பெங்களூர்ல காலேஜ்ல படிச்சா. அப்ப நானும் அவளும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். லால் பாக் கப்பன் பாக்குன்னு நாள் கணக்க சுத்தணும். ஆனா படிப்பு முடிஞ்சதும் என்ன உதறி விட்டுட்டு இங்க வந்துட்டா. ஏண்டா? டைம் பாஸ்னு சொல்லிட்டா. என்னை ஏமாத்திட்டா. என்ன பைத்தியமா அலைய விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சென்னைக்கு வந்துட்டா. இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறா. கமலேஷ், சுவாதி ஒரு விஷம், ஏமாத்திக்காரி. அவ ஒரு சாடிஸ்ட். அவளை நம்பாத. உன்னையும் என்ன மாதிரி பைத்தியமா அலைய விட்டுட்டு எவன் பின்னாடியாவது ஓடிடுவா. போய் போய் ராஸ்கல், யாருக்கு வேலை காட்டுற? என் சுவாதி என்கிட்டயே கமலேஷ், நான் ப்ரூவ் பண்றேன். நான் ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்றியா? ஒரு நிமிஷம் இரு. கமலேஷ், என்ன போட்டோ எல்லாம் காட்டி பூச்சாண்டி காட்ட போறியா? என்னால் நம்ப முடியாது. இங்க பார். சுவாதிக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க உண்மையா லவர்ஸா? ஆமா, உண்மையான லவ்வர்ஸ் தான். ஆனா அதுக்கு மேல எல்லாமே எங்களுக்குள்ள முடிஞ்சு போச்சு. நீ நம்பலனா சுவாதியை மெடிக்கல் செக்கப் கூட்டிட்டு போ. நோ. அர்ஜென்ட்டா பேசணும்னு வர சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஆளையே காணுமே. கமலேஷ், ஏன் இவ்வளவு நேரம்? இங்க பார் சுவாதி, ஸ்வாதியா? என்ன ஸ்வீட்டின் தானே கூப்பிடுவீங்க? இப்போ உன்னை அப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. சரி, எதுக்காக அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஆமா, இந்த லால்பாக் கப்பன்பாக் இதெல்லாம் எங்கம்மா இருக்கு? கமலேஷ், உனக்கு நல்லா தெரியும். நீ பெங்களூர் காலேஜ்ல தானே படிச்ச? ஆமா. என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம்? இததான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கனே. நீ முன்னாடி சொன்னது பாதி, மீதி இன்னும் நிறைய இருக்கு. அதுல குணா, அவன் கூட பண்ண லவ், அதெல்லாம் சேர்த்து. கரெக்டா? குணாவா? அதான் லால்பாக் கப்பன்பாக்னு உன் பின்னாடியே கேட்டு கேட்டு துரத்துனானே, அவனு நீ லவ்வர்ஸ் தானே? வாட் நான்சென்ஸ். அவன் ஒரு பைத்தியம். கரெக்ட், அவன் பைத்தியம் தான். ஆனா பைத்தியம் ஆனது யாரால? ஒன்னால. என்ன உளறீங்க? நானும் அவன லவ்வர்ஸ்னு சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து லால்பாக் கப்பன்பாக்னு பெங்களூரே பார்த்து சுத்தி தீத்துட்டீங்க. அது மட்டுமா, புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்குள்ள எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இன்னும் பச்சை சொல்லட்டுமா? யூ ஆர் a second hand item. கமலேஷ், என்ன ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லிட்டீங்க. என் புனிதமான காதலுக்கு சரியான செருப்படி கொடுத்துட்டீங்க. ஏய், அழாதரி. வா, போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணுவோம், அப்ப தெரியும்.
நீ பாஸா இல்ல நான் பாஸான்னு வா. கைய விடு, என்ன தொடாத, அருவருப்பா இருக்கு. உன் கூட பழகுனதே தப்பு. சீதா கிட்ட சொன்னதுதான் சரி. உனக்கு சந்தேக புத்தி. நீ ஒரு அயோக்கிய. அநியாயமா என் புனிதமான காதல் மேல அசிங்கத்தை கரைச்சு ஊத்திட்ட. You are a sadist. ஏய் சீ, ரொம்ப நடிக்காதடி. நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசல. இதுக்கு என்ன சொல்ற? நோ, இது போய் fraud. இது ஏதோ சிஜி வர்க். நான் உன்னை காதலிச்சு பெரிய பாவம் பண்ணிட்டேன். உனக்காக என் அப்பா அம்மா சொத்து சுகம் என் உயிரை விட கூட தயாரா இருந்த. ஆனா நீ என் காதலுக்கே தகுதி இல்லாதவன். உன் சொந்த தங்கச்சிங்க உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? ஆனா நான் அவங்கள நம்பல. என் மனச நம்பின, நம்ம காதல நம்பின. ஆனா நீ எவனோ ஊர் பேர் தெரியாதவன் கொடுத்த பொய்யான தகவல் போட்டோவை வச்சுக்கிட்டு உன்னை உயிருக்குயிர காதலிச்ச என்னைய சந்தேகப்பட்டுட்டல்ல. என்ன மெடிக்கல் டெஸ்டுக்கு வர கூப்பிட்டுட்டல்ல. இனிமே சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன். நம்ம காதல் முறிஞ்சு போச்சு. குட் பை ஃபார் எவர். சுவாதி, ஸ்வீட்டி, கழுத நடிச்சிட்டாய. உண்மையை கண்டுபிடிச்ச உடனே எஸ்கேப் ஆயிட்ட பாத்தியா? இனிமே பொம்பளைங்க எழுதா மட்டும் நம்பாதரா கமலேஷ். இப்போ ஃப்ரீ பர்ட் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே? என்ன சார் ஒவ்வொரு நாளும் இப்படியே தான் சொல்லிட்டுங்க, எப்போ தான் சார் அனுப்புவீங்க? ஓகே சார், தேங்க்யூ. அப்பா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? அப்பா எனக்கு ஒரு அமெரிக்க மாப்பிளைய பாத்தீங்களே, நான் கூட அவரை வேண்டான்னு சொன்னனே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த மாப்பிளைய உடனே பேசி முடிங்கப்பா. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்ப்பா. என்னது திடீர்னு? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. போய் இப்பவே இந்த நிமிஷமே பேசி முடிங்க. அடுத்த ஃப்ளைட்ல அவர் கிளம்பி வர சொல்லுங்க. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சிடுங்க. இதெல்லாம் என் மனசு மாறத்துக்குள்ள உடனே செஞ்சிருங்கப்பா. நான் என் முழு மனசோட தான்ப்பா சொல்றேன். போங்கப்பா. தோமா, உடனே ஃபோன் பண்ணிடுறேன். என்னடி இது? இப்படி எடுத்தே கவுத்தேன்னு முடிவு பண்ற? இது உன் வாழ்க்கை பிரச்சனை. ஆத்திரப்பட்டா, அவசரப்பட்டா ஆபத்துல போய் முடியும். என் மனசு உடைஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. சுவாதி, கமலேஷ காதலிக்கிற, அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு பிடிவாதமா சொன்ன. நானே இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசறதுக்கு சந்தர்ப்பம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னடி திடீர்னு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல. கமலேஷுக்கு என்னடி குறைச்சல்? மனசாட்சி குறைச்சல், நேர்மையான குணம், காதலிக்கிறவளை நம்புற புத்தி குறைச்சல், என் மேல வச்சிருக்கிற காதல் குறைச்சல். அவனோட சுயரூபம் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுமா. அந்த பாவிய பத்தி இனிமே பேசாத. I hate him. I hate him. பத்தி எப்ப நினைச்சாலும் எங்களுக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. அழகான ஒரு குடும்பத்தை செதற அடிச்சவன் அவன். தூய்மையான ஒரு காதல சந்தேக புத்தியால நொறுக்கி போட்டவன் அவன் மனுஷனே இல்ல, ஜடம். அந்த சுவாதியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நாங்க இன்னைக்கு அனாதையா நிர்கதியா நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே அவன்தான். இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. சுவாதியோட அப்பா அம்மா எங்களை அவங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அம்மா அப்பாவை சின்ன வயசுல பறி கொடுத்த எங்களுக்கு சுவாதியோட அப்பா அம்மா தெய்வம் மாதிரி தெரிஞ்சாங்க. பெத்த தாயை விட எங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தினாங்க. அனாதையா வளரும் போதுதான் பந்தம், பாசம், உறவுகளோட அருமை தெரியும். எங்களுக்கும் அந்த சொர்க்கம் கிடைச்சது. சுவாதியை விட எங்க கிட்டதான் அதிக பாசத்தோட இருந்தாங்க. ஆனா அந்த சொர்க்கத்தை நரகமா மாத்தி தீ பிடிச்சு எரிய வச்சவன் இந்த கமலேஷ். சுவாதியோட ஃபேமிலி என்னன்னாங்க? சுவாதி மனசுடைஞ்சு போய் விருப்பம் இல்லாம அமெரிக்க மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. காலம் பூரா முள்ளு மேல வாழணும்னு அவ தலைவிதி ஆயிடுச்சு. சொல்லாம கொல்லாம மும்பை போனவ அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டா. போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்தா. ஆனா
எல்லாமே போலியா தான் இருந்தது. அவங்க எங்களை வெறுத்துட்டாங்க. கமலேஷ் மாதிரி தான் கமலேஷோட தங்கைகளும் இருப்பாங்கன்னு எங்க உறவை அறுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் யாரால? இந்த அயோக்கிய கமலேஷால தானே. அவன் ஃப்ராடு. தயவு செஞ்சு அவனை சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. உங்களை நாங்க தப்பான ஆளு நினைக்க வச்சதும் அவன் தான். அவன் மேலேயும் உங்க மேலேயும் இருந்த வெறுப்புலதான், கோவத்துலதான் நாங்க காப்பகத்துல இருந்த குழந்தைகளை கடத்தணும். சரி, இப்போது உண்மையை சொல்லுங்க. மீதி 8 குழந்தைங்க எங்க? நாங்க 8 குழந்தைகளை கடத்தி வச்சது உண்மைதான். ஆனா அத வேற யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க? நாங்க சொல்றது சத்தியம் மேடம். 8 குழந்தைங்கள வேற யாரும் கடத்திட்டாங்க. ஃபோன் பண்ணி 8 குழந்தைங்களுக்கும் 8 லட்சம் ரூபாய் கொடுத்தா குழந்தைங்க வரும், இல்லைன்னா குழந்தைங்களோட பணம் தான் வரும்னு எவனோ ஒருத்தன் போன்ல மிரட்டினான். இப்ப கொஞ்ச நாளா போனும் வரல. குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்களை மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு போலீஸ்ல மாட்டி விட்டுடாதீங்க ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம்.